எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இன் டேலி அது பார்க்க போகிறோம். எம்சிக்யூ கொஸ்டின். மொதல் கொஸ்டின் பாருங்கள். ஆஸ் ஆன் 1st February 21, வாணி என்டர்பிரைசஸ் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் அஜய் அண்ட் பெய்டு கேஷ் அமௌண்டட் 5,000. வாட் ஆர் த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் த கிவன் டிரான்சாக்ஷன்? ஆஸ் ஆன் 1st February 21 வாணி என்டர்பிரைசஸ் என்ன பண்ணியிருக்கு, மிஸ்டர் அஜய் கிட்டேருந்து கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஜேவின் முதல்ல என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது அப்படின்னா பர்ச்சேசஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். ஸோ முதல்ல வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டிரான்சாக்ஷன். இது பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அடுத்தது கிரெடிட்டா கேஷா, இது வந்து அஜய்கிட்ட வந்து கேஷ் கொடுத்து, ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இதில் வந்து என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கொஸ்டின் என்னன்னா வாட் ஆர் த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் இன் த டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது ரியல். ஸோ நாமினல் அண்ட் ரியல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதான் வந்து ரைட்டான ஆன்சர். இன் டேலி பிரைம் while ரெக்கார்டிங் த ரசீப்ட் வவுச்சர். நீங்கள் பேசலாம், நான் எனக்கு கேட்கும், நீங்கள் சொல்லலாம் ஆன்சர். இன் டேலி பிரைம் while ரெக்கார்டிங் த ரசீப்ட் வவுச்சர் ஃப்ரம் த சேம் ஸ்க்ரீன் we can view the receipts and payments reports by using which of the following option. எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம்? நீங்கள் வந்து ரசிப்ட் என்ட்ரி போடுறீங்க. இப்போ டேலியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரசிப்ட் என்ட்ரி போடுறீங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரசிப்ட்டுக்கு ஷார்ட்கட்டு F6. ஓகேவா? இப்போ நீங்கள் ரசிப்ட் என்ட்ரி போடுறீங்க. ரசிப்ட் என்ட்ரி போடும்போது கொஸ்டின் என்னென்னா இன் டேலி பிரைம் while ரெக்கார்டிங் த ரசிப்ட் வவுச்சர் ஃப்ரம் த சேம் ஸ்க்ரீன், இதே ஸ்க்ரீன்லேருந்து we can view the receipts and payment report by using which of the following option. இப்போ எனக்கு ரசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னா ஆல்ட் ஜி, ஆல்ட் ஜியில் போய்ட்டு ரசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இதை போய் பார்த்தீங்கன்னா பணம் எந்த வகையெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு பேருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி பார்க்க முடியும், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, நீங்கள் ரசிப்ட் என்ட்ரி போடும்போது ரசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பார்க்கணுன்னா ஆல்ட் ஜி, ஆல்ட் ஜிங்கிறது திருவள்ளுவர் மனைவி வாசிகை, ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்ட் ஜியில் போய்ட்டு ரசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ரசிப்ட்லாம் இருக்கும், இந்த பக்கம் யாருக்கெல்லாம் பேமெண்ட்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஓகேவா? என்ன ஆன்சர் இருக்குது, ஆல்ட் ஜி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டேலி பிரைம்? டேலி பிரைமோட ஃபியூச்சர் என்ன? ஸ்லோ இன் ஸ்பீடு, மெதுவாக வேலை செய்யும், தப்பு. மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 2-3 வேலை பண்ணும். ஈஸி நேவிகேஷன், ஒன்றுலேருந்து இன்னுக்கும் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்காம்பிடன்ஸு, காம்ப்ளிகேட் நேவிகேஷன். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு. மல்டி டாஸ்கிங் இப்போ நம்ம பார்த்தோம் டேலியில் ரசிப்ட் என்ட்ரி போடும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஆல்ட் ஜியில் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். அல்லது ரசிப்ட் என்ட்ரி போடும்போதே பேமெண்ட் என்ட்ரி போட வேண்டியிருக்கு. இப்படியே நிப்பாட்டிட்டு அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் வவுச்சரில் போய்ட்டு பேமெண்ட் என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் வந்து ரசிப்ட் என்ட்ரி பண்ணலாம். ஸோ மல்டி டாஸ்கிங். அடுத்தது ஈஸி நேவிகேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்லேருந்து இன்னொரு ரிப்போர்ட்டுக்கு நம்ம ஈஸியாக நேவிகேஷன் பண்ணிக்க முடியுது. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நேவிகேஷன் பண்ணிக்க முடியுது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டின்னு போகும்போது ஒருத்தன் சைக்கிள் ஓட்டின்னு போவான், அவனே இன்னொரு சைக்கிளை கையில் பிடிச்சிட்டு போவான், ஒரே நேரத்தில் 2 சைக்கிளை பிடிச்சிட்டு போவான். அந்த மாதிரி நீங்கள் ஒரே நேரத்தில் 2 டேலி 10 டேலி எவ்வளோ டேலி வேணாலும் உனக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அவ்வளோ டேலி நீ ஓப்பன் பண்ணி ஒரே நேரத்தில் நீ நிறைய ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பாசிபிள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Tally Prime can be used in educational mode for dash purposes: generating complete the financial year report, recording complete financial year data, learning purpose, recording transaction on daily basis. இதுலேயே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. கம்பராமாயணத்தை எழுந்தது யாருன்னா கம்பர். அந்த மாதிரி எஜுகேஷன் மோடுங்கிறது எதுக்காக இருக்குது, படிக்கிறதுக்கு இருக்குது. அதை படிக்கிறத விட்டுட்டு நீ ரெக்கார்டு பண்ணுறதுக்கோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எஜுகேஷன் வெர்ஷனில் 1ஆம் தேதி வேலை செய்யும், 2ஆம் தேதி வேலை செய்யும். எந்த மாதத்தில் 31 நாள் இருக்கோ அந்த மாதம் வேலை செய்யும். ஸோ லேர்னிங் இஸ் த ரைட் ஆன்சர். இது என்ன எல்லாத்துக்குமே சிஏ ரைட்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். இன் டேலி பிரைம் while creating the company we are not getting any option to encrypt the tally data. Find out in which of the following option to use the tally vault password. இது வந்து tally vault password. To encrypt the company data will be available. tally vault password அப்படிங்கிறது என்ன? விஜய் ஒரு படத்தில் சொல்லுவான், என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு முறை நான் சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேம்மா. அந்த மாதிரி டேலி வால்ட் பாஸ்வேர்டு அதே மாதிரி விஜய் மாதிரி தான். ஒரு வாட்டி நான் சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி
நீங்கள் ஒரு டேலியில் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது டேலி வால்ட் பாஸ்வேர்டை போட்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அதோட சரியாக போச்சு, அந்த கம்பெனியோட டேட்டா மறந்துட வேண்டியதுதான். அதை டேலிக்காரனாலேயே காப்பாற்ற முடியாது, டேலிக்காரனாலேயே அதை ரீஸ்டோர் பண்ண முடியாது. பட் செக்யூரிட்டி லெவல் எனேபிள் பண்ணினீங்கன்னா நீங்கள் கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட இருக்கிற இந்த டேலி வால்ட் பாஸ்வேர்டை எப்படி சார் கொண்டு வரது? இங்கே போய் பார்ப்போம். கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்ட்டுக்கே ஆல்டரில் இங்கே டேலி இருக்கானா இல்லை, டேலி வால்ட் பாஸ்வேர்டை காணும். அப்போ என்ன பண்ணுறது? F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் டேலி வால்ட் பாஸ்வேர்டு என்கிரிப்ட் டேட்டா இதை எஸ் கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல டு செல்ட் ஆல்ட்டுக்கே ஆல்ட் செலக்ட், இது வந்து என்ன சொல்கிறான், இதை நீங்கள் வந்து வெளில போடணுன்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, டு செட் அல்லது ஆல்டர் டேலி வால்ட் ப்ரெஸ் ஆல்ட்டுக்கே அண்ட் செலக்ட் டேலி வால்ட் அப்படிங்கிறான். ப்ரெஸ் ஆல்ட்டுக்கே அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேலி வால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க அப்படின்றான். நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டிலேருந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோ, வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிற பொருள் நான் தான், இருக்க வேண்டிய பொருளும் நான் தான். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, வெளியில் போகும்போது வீட்டை பூட்டின்னு போவீங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டால் வீட்டை திறந்து விட்டுருவீங்க. நான் அப்படி இல்லை, வெளியில் போகும்போது வீட்டை திறந்து போட்டு போயிடுவேன், வீட்டுக்குள்ளே வந்தோடனே வீட்டை பூட்டிப்பேன். ஏன்னா வீட்டில் பத்திரமா இருக்க வேண்டிய பொருளே நான் தான் தொலையக்கூடாது. என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தாங்க பத்திரமா இருக்கணும்பா. அந்த மாதிரி வீட்டில் தொலையாமல் இருக்க வேண்டிய பொருள் நான் தான். நான் ஏன் உங்களுக்கு இன்னும் செக்யூரிட்டி லெவல் சொல்லி கொடுக்காம இருக்கேன்? முதல்ல எல்லா விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல உனக்கு எதை பாதுகாக்கணும்னு தெரியணும். எதை பாதுகாக்கணும்னு தெரியாமல் செக்யூரிட்டியும் டேலி வால்ட்டையும் சொல்லி கொடுத்து வேஸ்ட்டு என்ன. அதனால் நான் நேரம் வரும்போது அந்த டேலி வால்ட் பாஸ்வேர்டு செக்யூரிட்டி லெவல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டேலி பிரைம் while creating the company we are not getting any option to encrypt the data. Find out in which of the following option to use tally vault password to encrypt the company data அப்படின்னா எங்கே இருக்குது? F12 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஓகேவா? ஆறாவது கேள்வியை பாருங்கள். இஃப் த கம்பெனி சோல்டு குட்ஸ் டு ஏ கஸ்டமர் அண்ட் ரிசீவ்டு கேஷ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் டு பி ரெக்கார்டட். நீ வித்துட்டு காசை வாங்குற, அப்போ வந்து வித்துட்டுக்கு அப்படின்னா சேல்ஸ் வவுச்சரில் நீ என்ட்ரி பண்ணணும். ரெசிப்ட் வவுச்சர் கிடையாது, சேல்ஸ் வவுச்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி டைப் ஆஃப் லைசன்ஸ் எடிஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் டேலி பிரைம்? இன் ஜென்ரல் 2. சார் நீங்கள் சொல்லலாம், என்ன சார் இன் ஜென்ரல் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, யாராவது சிஏ எக்ஸாம் கொஸ்டின் எழுதியிருந்தால் போதும், அவங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து இதுதான் ஆன்சர்னு சொல்ல மாட்டான், சஜஸ்டட் ஆன்சர் தான் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் கூகுளில் போய் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பருக்கு ஐபிசிசி சஜஸ்டட் ஆன்சர் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஐபிசிசி சஜஸ்டட் ஆன்சர் தான் சொல்லுவாங்க ஒழிய யாருமே வந்து இதுதான் இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு யாரும் பர்ஃபெக்டாக அடித்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இன் ஜென்ரல் அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்புக்கு சொல்லிக்கிறது, ரைட்டா? இன் ஜென்ரல் அப்படின்னா இன் ஜென்ரல்னால் பொதுவாக அப்படின்னா 90% ஆஃப் த ஆன்சர் இஸ் ரைட் அப்படின்னு அர்த்தம். இன் ஜென்ரல் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கு, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் எடிஷன் அவைலபிள் இன் டேலி பிரைம் அப்படின்னா நமக்கு வந்து இன் ஜென்ரல் 2ன்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைசன்ஸ் எடிஷன் நிறைய இருக்குது. நீ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கலாம், வாரம் கிடையாது, மாத லைசன்ஸ் வாங்கிக்கலாம், வருஷ லைசன்ஸ் வாங்கிக்கலாம், குவார்டர்லி லைசன்ஸ் வாங்கிக்கலாம், டேலியில் சிங்கிள் யூசர் லைசன்ஸ் வாங்கிக்கலாம், மல்டி யூசர் லைசன்ஸ் வாங்கிக்கலாம், டேலி சர்வர்னு ஒன்று இருக்குது அதை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலி டெவலப்பர்னு ஒன்று இருக்குது அது வாங்கிக்கலாம், டிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட லைசன்ஸ் வெர்ஷன் இருக்குது. இப்போ நான் எப்படி 2ன்னு மாத்திரம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் 2 லைசன்ஸ் தான். ஒன்று டேலி பிரைம் சிங்கிள் யூசர், இன்னொன்று டேலி பிரைம் மல்டி யூசர், 2 லைசன்ஸ் தான். அதனால தான் இந்த இன் ஜென்ரல்ங்கிற வேர்டை நான் போட்டேன். அடுத்தது இன் டேலி பிரைம் யூசிங் டேஷ் கீ ஐ கேன் நேவிகேட் ஃப்ரம் ஒன் ரிப்போர்ட் டு அனதர் ரிப்போர்ட். ஆல்ட் ஜி கோ டு. In the sales voucher, the party detail and dispatch detail can be used using control I more detail. True is the right answer. அடுத்தது பார்த்தீங்கன்னா in which of the following case the unlock license key will be sent to the registered email ID அப்படின்னா ஆக்டிவேட்டிங் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த அன்லாக் கீ அப்படிங்கிறது என்ன, நீங்கள் வந்து ஒரு டேலி காசு கொடுத்து வாங்குற அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு சிங்கிள் யூஸர் ஆகட்டும், ஒரு மல்டி யூஸர் ஆகட்டும், இல்லை ஒரு டேலி சர்வர் ஆகட்டும், நீங்கள் ஒரு வாங்குறீங்க, முதல்ல வாங்குறீங்க, அறிவோம்னு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் ஒரு ஆக்டிவேஷன் கீயும் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பான். அந்த ஆக்டிவேஷன் கீயும் பாஸ்வேர்டும் டேலியை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் போட்டுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும், அந்த மெயில் ஐடியை நீங்கள் ஃபீட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க,
உங்கள் மெயில் ஐடிக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மெயில் ஐடியை டேலிக்காரன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு அன்லாக்கி ஒன்று அனுப்புவான். ஏன் அந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா, அவனுடைய டேலி டேட்டா அவன் வச்சுருப்பான்ல, டேலி யாருக்கெல்லாம் விற்றுருக்கேன்னு கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் முதல்ல ஒருத்தன் டேலி அவன் வாங்குறானோ அவனுடைய மெயில் ஐடியை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிப்பான். ஏன் சார் அவன் அந்த மெயில் ஐடி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆயுள் சந்தா அப்படிம்பாங்க. ஒரு ராணி குங்குமம் இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா ஆயுள் சந்தா அப்படிமா. ஆயுள் சந்தானா என்ன அர்த்தம்? நான் சாகிற வரைக்கும் எனக்கு கடைசி வரைக்கும் போட்டுனே இருந்தால் அவன் எப்போ முடியறது? ஆயுள் சந்தா அப்படின்னா 12 வருஷம், அவ்வளோதான். இப்போ நீ ஒரு டேலி சாஃப்ட்வேரை காசு கொடுத்து வாங்குற, அதுக்கு 12 வருஷம் தான் வேலிடிட்டி தான், கிடையாது. ஆயுள் சந்தா மாதிரி லைஃப் லாங் இது உண்டு. ஓகேவா? மற்ற ஆயுள் சந்தா மாதிரி இது கிடையாது. ஆயுள் சந்தா மாதிரி லைஃப் லாங் உண்டு. சரி சார், இப்போ சீனிவாசன் வாங்கிட்டார், சீனிவாசன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு சீனிவாசன் ஒன்று ஆகிடுது, இல்லை சீனிவாசன் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த டேலி என்ன ஆகும்? இன்னொருத்தருக்கு வித்துடுறான்னு வச்சுக்கோ. அப்போ மெயில் ஐடி பாஸ்வேர்டு மாறும் இல்லையா? மாறும்போது அது இன்னொருத்தராக இருந்தால் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த அன்லாக்கி. ஃபஸ்ட்டு யூசர் யார், முதல்ல என்கிட்ட காசு கொடுத்து வாங்கினவன் யார் அப்படின்னு சொல்லி அவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த அன்லாக்கிங்கிறது அனுப்புகிறான். அன்லாக்கிங்கிறது லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒன் டைம் மாத்திரம்தான் வரும். ஒன்லி ஆக்டிவேட்டிங் கீ. மற்றபடி நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணும்போதோ அல்லது சரண்டர் பண்ணும்போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ வராது. அப்கிரேட் பண்ணும்போதோ கிடையாது. 15 கேள்வியோட முடிப்போம். இன் டேலி பிரைம் த சேல்ஸ் வவுச்சர் கேன் பி ரெக்கார்டட் ஒன்லி வித் இன்வென்ட்ரி டீடைல் அப்படிங்கிறது ஃபால்ஸு. நீங்கள் சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சூடும் பின்னாடியும் சூடுங்கிற மாதிரி நீங்கள் அக்கௌண்டிங் வவுச்சர் வீல இன்வென்ட்ரியோட தான் வந்து சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர், இது வந்து இன்வென்ட்ரி வவுச்சர், இது வந்து அக்கௌண்டிங் வவுச்சர். இதுலேயும் போய்ட்டு நீங்கள் இன்வென்ட்ரி இல்லாமல் நீங்கள் சேல்ஸை என்ட்ரி பண்ண முடியும். சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடி விஞ்சிடும் பின்னாடி விஞ்சிடும். ஆஸ் பர் த அக்கௌண்டிங் சிஸ்டம் பர்ச்சேஸ் இஸ் அன் இன்கம் டு த கம்பெனி. பர்ச்சேஸ்ங்கிறது எக்ஸ்பென்ஸு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இண்டிகேட்ஸ் த ரெக்கார்டட் கான்ட்ரா வவுச்சர்? எது கான்ட்ரா வவுச்சர் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்டு ₹10,000 ஃப்ரம் எஸ்பிஐ டு கனரா பேங்க், இது கான்ட்ரா. மேலே உள்ளது பேமெண்ட்டு, அடுத்தது பர்ச்சேஸு, அடுத்தது சேல்ஸு. In Tally Prime, for recording payment voucher in double entry mode, we must click Control I more detail. Yes, true. In Tally Prime, find out which of the following configuration need to be enabled to provide the contact details at the time of company அப்படின்னா F12 configuration. ஓகேவா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். நாளைக்கு நம்ம பேலன்ஸ் இருக்கிற இந்த 35 கொஸ்டினை பார்த்துட்டு அடுத்த டைட்டில் என்னங்கிறது பார்க்கலாம். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம்லாம் எழுதி முடிங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை. Thank you.